எங்களுடைய ஆரம்ப காலம் முதலே நண்பரும் கூட. இப்பொழுது சில வருடங்களாக இந்த சில்சிலாவில் இணைந்து எல்லாம் இடத்துல உயர்ந்த மக்காம் அடைந்த என்னுடைய நண்பர் மௌலானா மலை ஃபகீர் முகமது ரவுஃபி அவர்கள் பேசுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الحمدللہ رب العالمین والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஷேக்மார்களே, சஜாதாக்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஹலீஃபாக்களே, உலமாக்களே, முரீதீன்களே, முரீதாத்துகளே, அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்ற பொழுது அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா என்று அல்லாஹ் கூறுகின்றார். இதுதான் நம்முடைய சஜாதா அவர்கள் தங்களுடைய காரினுடைய பின்பக்கத்திலே எழுதியிருக்கின்றார். பல தடவையில் நான் அதை படித்து இருக்கிறேன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா என்று சொல்லக்கூடியவன் யார்? என் அடியானே, உனக்கு நான் போதாதா என்று கேட்கக்கூடியவன் யார்? ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் யார்? ரப்பு என்று சொன்னால் சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மூன்று காலத்திற்கும் ஒரு மனிதனுக்கு தோதுவாக இருக்கக்கூடிய மூன்று காலத்தினுடைய அந்த மனிதனுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்திருக்கக்கூடியவன் தான் ரப்பு. சென்ற காலத்திலே நிகழ்ந்து வைத்து விட்டான், முடிந்து விட்டது என்பது அல்ல. நிகழ்காலத்தில் மட்டும் அந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான் என்பது அல்ல. வருங்காலத்தில் மட்டும்தான் நிறைவேற்றுவான் என்பது அல்ல. இந்த மூன்று காலங்களிலும் நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவன் தான் ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு கேட்கின்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, என் அடியானே, உனக்கு நான் இருக்கின்ற பொழுது உனக்கு என்ன கவலை? இதுதான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே கூறுகின்ற பொழுது கூறுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எந்த கவலையும் எந்த பயமும் நமக்கு இந்த சில்சிலாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. என்ன கவலை, என்ன பயம்? என்ன கவலை, என்ன பயம்? சென்ற காலத்தை பற்றி உண்டான கவலை, சென்ற காலத்தை உண்டான கவலை. நான் இந்த காரியத்தை செய்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அப்படி நான் செய்திருக்காமல் இருந்திருந்தால் நான் இப்படி மேலே போயிருப்பேனே, நான் தவறுதலா அந்த செயலை செய்துவிட்டேனே என்று சென்ற காலத்தை பற்றி உண்டான கவலை. எனக்கு ஒரு சொத்து இருந்தது, அந்த சொத்தை நான் கம்மியான ரேட்டுக்கு விற்று விட்டேன், இப்பொழுது அதோட ரேட்டு வேறு, நான் ஏமாந்து விட்டேன் என்று கவலைப்படுவது. வருங்காலத்தை பற்றி உண்டான பயம், வருங்காலத்திலே நான் எப்படி இருப்பேனோ தெரியவில்லையே, எனக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது, எனக்கு வெறும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறது, வருங்காலத்திலே என்ன ஆகுமோ தெரியாது, நான் வயதாகிவிட்டால் எனக்கு பிற்காலத்திலே
அல்லாஹ் எனக்கு எப்படி உணவு கொடுப்பானோ தெரியவில்லையே, எப்படி நான் சம்பாதிக்க முடியுமே தெரியவில்லையே என்ற வருங்காலத்தை பற்றி உண்டான கவலை, சென்ற காலத்தை உண்டான கவலை, வருங்காலத்தை பற்றி உண்டான பயம், இந்த இரண்டுமே யாரெல்லாம் அல்லாஹ்வோடு இணைந்து விட்டார்களோ, அல்லாஹ்வை ரப்பாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த இரண்டு கவலையும் கிடையாது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகின்ற பொழுது அலஸ்து பி ரப்பிக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று அல்லாஹ் தஆலா ஆலம் அர்வாஹிலே கேட்டான். மேல் உலகத்திலே கீழ் உலகம் என்று கொண்டிருக்கிறது, கபருடைய வாழ்க்கை. அங்கு கேட்கப்படுகின்றது மன் ரப்புக என்பதாக, மன் ரப்புக என்பதாக கேட்கப்படுகிறது. நாம் இரண்டையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அங்கு கேட்கின்ற பொழுதும் கேட்ட பொழுதும் ரப்பு என்பதாக கேட்டான். கபரின் உள்ளே கேட்கப்படுகின்ற பொழுதும் ரப்பு என்பதாக அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது லா ரப்ப இல்லல்லா என்று அல்லாஹ் சொல்லவில்லை, லா இலாஹ இல்லல்லா என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கூறுகின்றான். லா இலாஹ இல்லல்லா என்பதாக அல்லாஹ் தன்னை இந்த உலகத்திலே ஏன் ஆலமுல் அர்வாஹிலே சொன்ன ரப்பை ஏன் சொல்லவில்லை? கபரிலே கேட்கப்படுகிற ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் உலகத்தில் ஏன் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை? ஏன் இலாஹ் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதையெல்லாம் நம்முடைய செயல்மாறு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தன்னை இலாஹாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், இதனுடைய விளக்கம், இதனுடைய அர்த்தம் இருக்கிறதே, நம்முடைய செயல்மாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கம் இது நம்முடைய மௌத்து வரை நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் முடியாது. இதற்கு முன்னால் நம்மை விட்டும் மறைந்திருக்க பூஞ்சொலியாக ஆக்கி வைத்து உயர்ந்த அந்தஸ்தினால் மறைக்கு பூஞ்சொலியாக ஆக்கி வைத்து உயர்ந்த அந்தஸ்தினால் மறுமையில் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.